அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். எல்லாரும் அப்படியே கொஞ்சம் கீழே பாருங்க. ஃபோனில் பார்த்தீங்கன்னா 3,00,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி இருக்கும். இன்று காலை சரியாக ஒரு 11 மணி அளவில் 3,00,000 சப்ஸ்கிரைபர்களை தாண்டி இருக்குது நம்ம சேனலு. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்து வரும் அன்பு சொந்தங்கள், நெஞ்சங்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமே ஆதரவு கொடுத்துட்டு வரும் கல் நெஞ்சக்காரர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதில் ஒருத்தர் போட்டிருந்தார் ஒரு கமெண்ட்டு, மறக்கவே முடியாது. நல்லா பேசுகிற, அதனால் ஒரு லைக் மட்டும், ஆனால் சப்ஸ்கிரைப்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு. தாராள பிரபு, நன்றி. அப்படியாக தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவு ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்குது. நீங்கள் கொடுக்குற ஊக்கங்கள் நமக்கு மிகவும் உற்சாகமாக இருக்கிறது. கொஞ்சம் தொண்டை சரியில்லை, ஏதாச்சும் குரலில் ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்தால் அதை பெரிதாக பொருட்படுத்த வேண்டாம். செய்திக்குள்ளே போயிடலாம். என்ன அப்படின்னா, காலையில் சோசியல் மீடியாவை பார்த்துட்டு இருக்கும்போது நெஞ்சை உறைய வைக்கும் ஒரு காட்சியை காண நேர்ந்தது. அதை கண்ட பிறகு என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எப்படா கேமரா ஆன் பண்ணி எப்படா வந்து பேசி நம்முடைய வருத்தத்தை பகிர்வோம் அப்படின்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கான நேரம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, செந்தில்வேலுடைய ஒரு பேட்டிங்க, தமிழ் கேள்வி சேனலில் ஒரு பேட்டி கொடுத்தவர் யாருன்னா கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள். உங்களுக்கு தெரியும், தந்தை பெரியார் திராவிடர் கழகத்துடைய தலைவர். அவர் பேட்டி கொடுத்திருந்தாரு. வெளியே வந்து சீமானை சும்மா விட மாட்டோம், நாங்கள் வந்து சீமான் மன்னிப்பு கேட்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும், ஓய மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாரு. நான் என்ன நினச்சிட்டேன், ஓ பெருசாக ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மிகப்பெரிய அளவில் ஏதோ ஒன்று ஒரு அழுத்தத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் வந்து உட்காந்து அந்த செய்தியை தான் சொல்ல போகிறாரு அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தா, பேட்டி ஆரம்பிக்கும் போதே நான் ப்ரொமோவில் பார்த்த உடனே செதறிட்டேன். ஏங்க மனுஷன் அழுகுறாருங்க, எவ்வளோ பெரிய ஆளுமை. இப்போ தான் 2-3 நாளைக்கு முன்னாடி கூட திராவிட தரப்பில் சொல்லிட்டு தாங்க, அவர் யார் தெரியுமா, அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நீங்களாம் புலிகள்னு பேசுறீங்களே, அந்த புலிகளுக்கே வெப்பன் சப்ளை பண்ண வர்றா அவரு, சும்மா சாதாரணமாக நினைச்சிக்காதீங்க அப்படின்ட்டு. நமக்கு மரியாதை எப்பயும் உண்டு. அவர்கள் கடந்த காலங்களில் செய்த நல்ல செயல்களை நம்ம என்னைக்குமே அவமானப்படுத்துறது இல்லை. அப்படியாப்பட்ட வீரர் தீரர் அப்படின்னாங்கன்னு பார்த்தா, பெரியார் நான் 5 வருஷமாக எனக்கு தெரியும் பெரியார் அப்படின்னு சொல்லி அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாருங்க. எமோஷன் ஆயிட்டாரு. கடைசியா நான் நம்ம குருநாதர் வைகோ அழுது பார்த்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரு என்னையா இப்படி அழுகுறாரு, தேம்பி அழுகுறாரு, நிப்பாட்டுங்கன்னு சொல்லி கத்துறேன். ஆனா ஆல்ரெடி அது எடுத்து அப்லோடே பண்ணிட்டாங்க. அப்புறம் எங்க அது நிப்பாட்டுறது? ஆனா உண்மையிலேயே இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு நபருக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கணும். யாருன்னா அந்த பேட்டி எடுத்த செந்தில்வேலுங்க. ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல நான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே நம்ம கோவை ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களே நம்ம சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாருன்னா இந்த விஷயத்தை பத்தி பேட்டி கொடுக்குறாருன்னு வச்சுப்போம். கொடுக்க மாட்டாங்க அவங்கெல்லாம், வச்சுப்போம். அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது எமோஷன் ஆகி ஒருவேளை தேம்பி எழுந்தாருன்னா நான் அந்த இடத்துல அப்படியே குறுக்க பூந்து, ஐயா வேண்டாம், அது நம்ம கௌரவத்துக்கு இழுக்கு, அழாதீங்க, நல்லா கண்ணை உருட்டி கோவமா உக்கரமா வேணா பேசுங்க, ஆனா இந்த மாதிரி வந்து கண்ணீர் சிந்திராதீங்க, தோழர்கள்லாம் சோர்ந்து போயிடுவாங்க, நொடிஞ்சு போயிடுவாங்க, நீங்களே அழுதா அப்புறம் என்ன ஆவறது அப்படின்னு சொல்லி குறைஞ்சபட்சம் குறுக்க பூந்து அதை தடுக்க முயற்சி பண்ணியிருப்பேன். அப்படி இல்லை, அழுதுட்டாரு, ஆற்றாமையில அழுது தீத்துட்டாரு அப்படின்னா கூட எடிட்டிங் டேபிள்ல உட்காந்து வர்றா இந்த இடத்துல வந்து ஐயா அழுகுறாரு, இதை வைக்க வேண்டாம். அப்படி அழுகுறதை பார்த்தா அது ஒரு மாதிரி 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அதனால வந்து அந்த அழுத பார்த்து சீமானை பார்த்து அழுகுறாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அது தூக்கிருன்னு சொல்லி எடிட் பண்ணிட்டாச்சு நான் போட்டிருப்பேன். ஆனா இந்த கல் நெஞ்சக்காரன், கொஞ்சமும் இரக்கம் இல்லாத இந்த செந்தில்வேலு அப்படியே அளவிட்டு அதை அப்படியே கேப்சர் பண்ணி அதை கட் பண்ணி ப்ரொமோல போட்டு நல்லா பார்க்கட்டும், ஒருத்தம் கூட இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா சில பேர் 4 நிமிஷம் பார்த்துட்டு கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்லை, மொதல் செகண்ட்ல பார்க்கும்போதே அவர் அழுதது பதிவாகணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து போட்டு வச்சுக்கிறியே, ஏன்னா மனுஷனா? இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். நீ அழுவணும்னா நீ அழுவியா? உனக்கு அழுக வந்தா நீ அழு. அது என்ன பெரிய மனுஷனை அழுக விட்டு படம் பிடிச்சி எடுத்து போடுறது எதனா பழக்கம்? ஏன் இதுக்கு முன்னாடி அழுததே இல்லையா? செந்தில்னே சாப்பிட்டியானே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நம்ம பசங்க கேட்டதுக்கு வீடியோ போட்டு அழுதான்னு நீ, அப்ப நீ அழுவு, உனக்கு அழுக வந்தா நீ அழுவு. அது என்ன சத்தியமா இது வந்து இந்த பாவம்லாம் உங்களெல்லாம் சும்மாவே விடாதியா? இப்ப என்ன நடக்குது அப்படின்னாங்க, இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் சீமானன் பேசும்போது அங்கே ஒரு பாதை தெரிகிறதே, அது ஒரு நாசகார பாதை, கேடுகட்ட பாதை அப்படின்லாம் பேசியிருந்தார் இல்லையா? ஒரு நாச பாதை, கேடுகட்ட கேவலங்கட்ட பாதை. அப்ப பயங்கரமா ஒரு தடவை புண்பட்டாங்க. அப்பயும் அதே மாதிரி தான் ஒரு குரூப் வந்து தேம்பி அழுதுட்டு இருந்துச்சு. இப்ப அழுகுறது சொல்லிங்க, இது இந்த வாரம். நான் சொல்றது போன வாரம். போன மாசம் கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு, அப்ப அழுதாங்க. அதையும் நான் சொல்லலை. போன மாசம் அழுதுக்கும் இப்ப அழுகுறதுக்கும் நடுவில் ஒரு தடவை அழுதாங்க, போன வாரம். அதான் சொல்றேன். அப்போ அதே மாதிரி தான், அது எப்படி சொல்லலாம், மன்னிப்பு கேட்கணும்னு அழுது பார்த்தாங்க. மன்னிப்பு கேட்கல, யூ ஆர் ரிஜெக்டட், உன்னுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதுன்னு நிராகரிச்சாச்சு. நாங்க வந்து மன்னிப்பு கேட்கும் வரை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி விட மாட்டேன், என்னதாயா பண்ணுவ அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டா, இப்ப எப்படி அழுதோம்
அந்த மாதிரி வந்து நாங்கள் தேம்பி தேம்பி அழுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்களா அப்படின்ற ஒரு எண்ணமும் நம்ம அவர் அழுததை பார்க்கும்போது கேட்க தோணுதுங்க. ஆனால் இது ஒரு வித்தியாசமான போராட்டம் தான். நாங்கள் வந்து போஸ்டர்லாம் ஒட்டி பார்த்தோம், ஒன்றும் எடுபடலை. நாங்கள் அங்கங்கே வந்து சத்தம் கொடுத்து பார்த்தோம், கூவி பார்த்தோம், கண்டுக்கிற மாதிரி தெரியல, மன்னிப்பு கேட்கல. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தெருவில் இறங்கி போராடி வீடு முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு போனோம், மரியாதை செய்யலை. கம்ப்ளைண்ட் கொடுக்க போன இடத்துல நாங்கள் அசிங்கப்பட்டோம், அவமானப்பட்டு, துக்கப்பட்டோம், துயரப்பட்டோம். அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் கிட்ட கேட்டால் இந்த கவர்மெண்ட் பயப்படுது. இந்த நேரத்தில் அரெஸ்ட் பண்ணா அவர் வந்து இப்போ தேர்தல் நேரம் வேறு, இன்னும் அவருக்கு ஆதரவு அமோகமாக போயிடும், அதனால் கைதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் ஒரு பக்கம் கப்பிச்சு இருக்குது. அதையும் மீறி நாங்கள் இன்னும் கொஞ்சம் வீரியமாக போராடலாம்னு எங்கள் மேலே வழக்கு போட்டு எங்களை கைது பண்ணுறாங்க. என்னதாயா பண்ணுறது நாங்கள்? ஆனால் நம்மளாலேயும் இவங்களுடைய வலியை புரிஞ்சிக்க முடியுதுங்க. அதாவது இவங்க என்ன பண்ணாலும், என்ன பல்ட்டி போட்டாலும், என்னென்னமோ பண்ணாலும் மக்களும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த அரசாங்கமும் ஒரு உருப்படியாக இவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. சீமான் அவர்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காரு, பேச்சு மேலே பேச்சுன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காரு. என்னதான் பண்ணுறது அப்படிங்கிற அந்த விரக்தி நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அதுக்காக அழுகுற நிலைமைக்கு அவங்க போவாங்க என்று நான் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. உண்மையிலேயே உடஞ்சிட்டேன். இப்படித்தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த கருணாநிதி அவர்களை பற்றி ஒரு பாட்டு பாடினார்ல அண்ணன் சீமான் அவர்கள், அந்த டைமில் ஐயா சுபவி அவர்கள் வீடியோவை போட்டு 2 நாட்களாக எனக்கு தூக்கம் இல்லை, எனக்கு ஒரே மனதிற்கு ஒரே வேதனையாக உள்ளது, வலிக்கிறது, சில நேரம் சுருக்குன்னு இருக்குது, சில நேரம் கடுகடுன்னு இருக்குது, சில நேரம் அப்படியே கண்ணை இருட்டிக்கிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் அவரும் ஒரு அந்த அழுகை கிட்டத்தட்ட வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரு. வேண்டாம், நம்ம மீசைக்கு அழுவுறது அழகு இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே அமுக்கிட்டாரு. ஆனால் ஐயா கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் அதையும் கட்டுப்படுத்த முடியாமல் கதறிட்டார். இப்படி இவங்க அழுதுட்டு இருக்கிறத பார்க்கும்போது படார் என்று எனக்கு ஒரு யோசனை வந்தது. அதாவது இது ஒரு மாதிரி நல்ல ஐடியாவா இருக்கு, இது ஒரு மாதிரி மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்த ஒரு வாய்ப்பு இருக்கு, நான் சொல்ற ஐடியாவை ஃபாலோ பண்ணீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகும், சீமானுக்கு எதிராக ஒரு பெரும் மக்கள் கிளர்ச்சியை நீங்க உருவாக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன அப்படின்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க கருஞ்சட்டை தோழர்கள். அதாவது நீங்க எல்லாரும் பெரியவங்க சின்னவங்க, ஆண் தோழர்கள் பெண் தோழர்கள்னு சொல்லி கருஞ்சட்டை தோழர்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாரும் எங்க ஐயா சுபவி போன்றவர்கள், ஐயா கு ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் தலைமையில வள்ளுவர் கோட்டத்தில் ஒன்னா கூடி மறந்துடாதீங்க திருமுருகன் காந்தி அவர்களை கூட சேர்த்துக்காங்க, அவரும் அது கரெக்டா இருப்பாரு. எல்லாரும் ஒன்னா கூடி எல்லா கேமராவும் எல்லா மீடியாவையும் வர வச்சு ஒன்னா மேடையில நின்று இப்ப எப்படி செந்தில்வேலுடைய பேட்டியில ஐயா கு ராமகிருஷ்ணன் அவர்கள் தேம்பி தேம்பி அழுதாரோ அந்த மாதிரி ஒட்டுமொத்த தோழர்களும் தேம்பி தேம்பி அழுகிற ஒரு ஆர்ப்பாட்டம், கதறி கதறி நெஞ்சிலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு கண்ணீர் மல்க ஒரு கோரிக்கை அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் நீங்க ஒரு ஐடியா பண்ணீங்கன்னா, இப்ப எப்படி வந்து தனித்தனி சாட்டையால் அடித்து கொண்டு ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் கூட பண்றாங்கல்ல, ஒரு கவன ஈர்ப்பு, அந்த மாதிரி நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த 32 அமைப்புகளும் சேர்ந்து ஒன்னா கூடி தேம்பி தேம்பி அழுது அது எல்லா ஊடகங்கள்லயும் வந்துச்சுன்னா அப்படி அது ஒரு மாதிரி மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமா இருந்துருமா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு சொல்றேன்னா, மிகப்பெரிய எழுச்சிகரமா இருந்துருமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா வருது. என்ன சொல்றீங்க? எதுக்கும் ஐயா சுபவி அவர்கள்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, சிங்கம் என்னைக்கிட அழுது இருக்குது, இந்த வடிவேலு காமெடியில வந்து வடிவேலுக்கு பதில் வேற ஒருத்தன் அழுவாள்ல, அந்த மாதிரி வந்து நான் அப்படியே சேர் போட்டு நடுவில் உட்காந்துக்கிறேன், சுத்தி நீங்க எல்லாம் அழுங்க, அது ஒரு மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு. ஒத்துக்காதீங்க, இல்லைங்க ஐயா நீங்க அழுதாத்தான் அது இன்னும் எடுப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரையும் கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போய் எல்லாரும் சேர்ந்து அழுவுற ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் பண்ணி பார்த்துருங்களேன். ஒரு கடைசி முயற்சி. மற்றதெல்லாம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, எதையும் தான் செஞ்சு பார்த்துருவோமே. அதை கூட இந்த செந்தில் வேலையும் கூட்டிட்டு போங்க, புரோவையும் கூப்பிட்டு போங்க, புரோ நல்லா அழுவா அப்படியாக ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்றதும் ஒரு முயற்சி, கடைசி முயற்சியாக நீங்கள் அதையும் பண்ணி பார்த்துருங்க. மற்றபடி வழக்கு வந்தால் நான் சந்திக்கிறேன், கைதுனா நான் சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பை உருவாக்கணும்னா இது ஒன்று நீங்கள் முயற்சி பண்ணலான்னு எனக்கு தோணுது. முடிவு உங்களுக்கு தான், நம்ம கட்டாயப்படுத்த முடியாது, ஒரு ஐடியா அவ்வளோதான். பாருங்கள். மற்றபடி அதை யாரும் சிரிக்க மாட்டாங்க தைரியமாக வெளியே வாங்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி. அப்படி நீங்கள் அழுகுறதுனால போயிட்டு யாரும் வந்து சிரிச்சிடலாம் மாட்டாங்க, அந்த பெயினை கனெக்ட் பண்ணிக்குவாங்க. அதனால் எல்லாரும் சேர்ந்து அழுங்க. அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.